6, 7, 8, 9, 10. சரி, இது ஒரு நிமிஷம். ஹலோ, உன் தங்கச்சியோட டெட் பாடி கிடக்குது, வந்து எடுத்துட்டு போடா. யார் பேசுறது? நீ என்னடா லூசா? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதடா. உன் தங்கச்சிங்க செத்து கிடக்குறா, வந்து எடுத்துட்டு போ. ஏன் தங்கச்சியா? அவ எப்போ பிறந்தா? எனக்கு தங்கச்சி யாருமே இல்லடா. இருக்காளா இல்லையா நீ வந்து பாரு, அது உன்னோட பிரச்சனை. ஹலோ ஹலோ ஹலோ, சரியான லூசா இருப்பான் போல, உளறிக்கிட்டே இருக்கான். மகாபலேஸ்வரில் இருக்கிற அமித் பாவேக்கு ஒரு கால் வந்துச்சு. அது காமெடியா? உன் சகோதரி டெட் பாடி அங்கே கடக்கு போய் எடுத்துக்கோன்னு கால் வந்துச்சு. ஃபோன் பண்ண ஆள் அவ்வளோதான் சொல்லியிருக்கிறான். ஆனால் இவருக்கு சகோதரர்னு யாருமே கிடையாது. இவர் ஏக்நாத் அப்புறம் மீனாட்சியுடைய ஒரே பையன். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு அனானமஸ் கால் வரணும்? ஒருவேளை இந்த விஷயத்த தப்பா அந்த ஃபோன் பண்ணாம சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை, அது உண்மைதான். அவன் சொன்ன இடத்துல ஒரு பெண்ணோட டெட் பாடி கடந்துச்சு. நான் உங்க பொண்ணோட போட்டோவை சத்தாரில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிட்டேன். நிக்கிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டோம். நிக்கிதாவோட கால் லொகேஷன் வச்சு மொபைல் லொகேஷனை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்க ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணணும். எங்கேயுமே எந்த தகவலும் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, திடீர்னு ஏதாவது விஷயமா சண்டை போட்டிங்களா என்ன? அதனால கோவப்பட்டு இல்ல எந்த சண்டை சச்சரவும் இல்ல. வழக்கம் போல நேத்தும் நிக்கிதா காலேஜ் கிளம்பி போனா. காலேஜ்ல இருந்து நேரா டியூஷனுக்கு போயிடுவா. அப்புறம் 4 மணிக்கெல்லாம் திரும்பி வீட்டுக்கு வந்துருவா. நேத்திக்கு காலையில வழக்கம் போல காலேஜுக்கு கிளம்புனா கீதா. என் பையனும் கூட போனா. என் பையன் திரும்பவும் 4 மணிக்கெல்லாம் திரும்பி வந்துட்டான். ஆனா நிக்கிதா தான் வரவே இல்லை சார். மேடம், நிக்கிதா நேத்திக்கு காலேஜுக்கு வந்தா. நான் கூட அவளை பார்த்து பேசினேன். 1:30 மணி வரைக்கும் காலேஜ்ல தான் இருந்தா. அதுக்கப்புறம் அவ டியூஷனுக்கு கிளம்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன். நிக்கிதா டியூஷன் போற இடத்துல நான் விசாரிச்சுட்டேன். அவ அங்கேயும் வரலன்னு சொல்றாங்க. மேடம், நான் டீச்சர் கிட்ட எல்லாம் பேசினேன். அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் செக் பண்ணிட்டேன் மேடம். நிக்கிதா கிளாஸுக்கு வரவே இல்லை மேடம். சார், நிக்கிதா அடிக்கடி லீவ் எடுப்பாளா இல்ல ரெகுலரா வருவாளா? அவ ரெகுலரா கிளாஸுக்கு வருவா. ரொம்ப நல்ல பொண்ணு மேடம். அவ 93% மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கா மேடம். நல்லா படிக்கிற பொண்ணு. இன்னும் 2 வீக்ஸ்ல அவளுக்கு செகண்ட் இயர் எக்ஸாம் வேற வருது. எனக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு மேடம். படிப்புல ரொம்ப பிரில்லியண்டான அந்த பொண்ணு திடீர்னு ஏதாவது காணாம போறா அப்படின்னா திரும்ப வரலன்னு சொல்றாங்க. நிக்கிதா உங்ககிட்ட கிளாஸ்க்கு போறேன்னு சொன்னாலா இல்ல என்ன சொன்னா? இல்ல, அப்படி எதுவும் சொல்லல. எனக்கு தான் தெரியுமே. 2ல இருந்து 3 மணி வரைக்கும் அவளுக்கு டியூஷன் கிளாஸ் ரெகுலரா இருக்கு. காலேஜ் முடிஞ்சது தவல் சார் கிளாஸ்க்கு தான் போவா. கிளாஸ்க்கு போலனா அவ வேற எங்க போயிருப்பா? பாய் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா? கிளாஸை பங்க் பண்ணிட்டு அவனை பார்க்க போயிருக்கலாம்ல. அப்படியே இருந்தாலும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் பத்தில எனக்கு எதுவும் தெரியாது. இந்த மாதிரி கேசஸ்ல பாய் ஃப்ரெண்டோட விஷயம் தான் வெளியே வரும். அதுக்காக நான் அவள் பாய் ஃப்ரெண்டோட ஓடி போயிட்டான்னு சொல்லலை. அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா நான் அவன்கிட்ட பேசினா நல்லா இருக்கும். அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம்ல. அது பத்தி எதுவும் தெரியாது சார். நிக்கிதா போன்ல அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பா. அந்த விஷயத்துக்காக நான் அவளை பல தடவை திட்டியிருக்கேன். அந்த விஷயமா தான் சண்டை போட்டீங்களா? சண்டைலாம் இல்லை சார். அவளுக்கு சொல்லி புரிய வச்சோம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் மூட் அவுட்டா இருந்தா. நான் போன்ல படிச்சிட்டு இருக்கேன். பொய் சொல்லாத நிக்கிதா. மொபைல்ல யாரும் படிக்கிறது இல்ல. நீ எங்களை முட்டாளாக்க பார்க்காத. இங்க பாருமா, நீ எங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுன்னு கேட்ட, வாங்கி தந்துட்டல. ஆனா படிப்பை விட்டுட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்க. அம்மாடி, உனக்கு தெரியாது. எப்ப பார்த்தாலும் நீ அதே வேலையா இருக்க. அக்கா, எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும். நீ வாய மூடு. பாத்தியா நிக்கிதா, அம்மாடி இந்த வயசுல தான் படிக்க முடியும். ஒழுங்கா படிமா. மற்றதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு. எக்ஸாம் எழுது, பாஸ் பண்ணு, நல்ல வேலைக்கு போ. அதுக்கப்புறம் நீ எது வேணாலும் செய். இந்த விஷயத்த நான் அவளுக்கு 1 வாரமா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் அவளுடைய அப்பா அம்மா தானே. இந்த விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அவள் இந்த மாதிரிலாம் ஸ்டெப் எடுக்கவே மாட்டா சார். நிக்கிதா ரொம்ப புத்திசாலி பொண்ணு சார். அவளுக்கு எங்கள் நிலைமை நல்லாவே தெரியும். உங்க பையன் அவன் சிவம், அவன் கிளாஸ் முடிஞ்சு எத்தனை மணிக்கு திரும்ப வருவான்? சிவம், நீயும் நிக்கிதாவும் காலையில ஒன்னதானே கிளம்பி போவீங்க? நேத்து காலையில 2 பேரும் கிளம்பும் போது நிக்கிதா டென்ஷனாவோ இல்ல படப்படனோ இருக்கிறத நீ பாத்தியா, கவனிச்சியா? இல்ல அக்கா, எப்போ போலந்தா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்ல மேடம். நான் தான் சொல்றேன்ல, நாங்க அவளை ராத்திரி திட்டோம்ல. அப்ப அவ கொஞ்சம் மூட் அவுட்டா தான் இருந்தா. ஆனா காலையில சரியாயிட்டா. டிஃபன் சாப்பிடும்போது கூட என்கிட்ட சகஜமா தான் பேசினா. சிவம், உன்னோட நிக்கிதா அக்கா ஏதாச்சும் பையனை பத்தி உன்கிட்ட பேசியிருக்காங்களா? நாங்க நிறைய பேசுவோம், ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் சொன்னதில்லை.
நிகிதாவோட ஃபோட்டோ அப்புறம் போஸ்டர்ஸ் எல்லா இடத்துலையும் ஒட்டப்பட்டு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணிட்டாங்க. அவளுடைய காலேஜ் நோட்டீஸ் போர்டில் கூட அவளுடைய மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஒட்டப்பட்டது. இந்த பொண்ணு காணாம போய் இது வரைக்கும் 2 நாள் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இவளை பற்றின எந்த தகவலுமே கிடைக்கல. காணாம போயிருந்த தன் பொண்ணை நினச்சி பெற்றவங்க ரொம்பவே பதறி போய் உக்காந்துருந்தாங்க. சார் நிக்கிதாவோட கால் ரெக்கார்ட் நாளைக்குள்ள வந்துடும். சார் நிக்கிதாவோட காலேஜ் வீட்டில் இருந்து 20 நிமிஷம் டிஸ்டன்ஸில் இருக்கு. பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அவள் காலேஜுக்கு நடந்தே போயிடுவாளாம். 19 வயசு பொண்ணு, அவளுக்கு யாராவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு யாருக்குமே தெரியல. நிக்கிதாவோட ஃபேமிலி கிட்ட பேசணும், அப்புறம் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்டயும் நான் பேசினேன். காலேஜ்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் பேசணும், ஆனா அவளோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி யாருக்குமே தெரியல. ரோட செக் பண்ணியா? வீட்ல இருந்து காலேஜ், காலேஜ்ல இருந்து டியூஷன், டியூஷன்ல இருந்து வீடு, அந்த ரூட். ஆமாம், ஆனால் அவன் அன்றைக்கி மட்டும் டியூஷன் போகவே இல்லை சார். சார், நிக்கிதா காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வர ரோட்ல எந்த சிசிடிவி கேமராவும் இல்லை. ஆனால் வீட்டுடைய மறுபக்கத்தில் ஒரு கேமரா இருக்கு. மாந்தேவி சவுக்ல இருந்து 20 நிமிஷம் தூரத்தில் ஒரு தங்க நகை கடை இருக்கு. அங்கே சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல நிக்கிதா போகிறது தெரியுது சார். இது அதோடைய ஃபுட்டேஜஸ் சார். சார் இங்கே பாருங்க, அந்த பொண்ணு இந்த பக்கத்துல இருந்து தான் வரா. இவ மாண்டா சாக்கில் இருந்தா வந்துட்டு இருக்கா? ஆமாம் சார், அந்த பக்கம் புராட் நகர், அங்கே தான் நிக்கிதா தங்கியிருக்கா. அங்கே போக ஒரு 30 நிமிஷம் ஆகும். சார் இந்த இடத்துக்கு அவன் 3:45 வந்திருக்கா. அப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம், நிக்கிதா டியூஷனுக்கு போகவே இல்லை. நிக்கிதாவோட டியூஷன் அந்த பக்கம் இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷனில் அங்கே இருக்கு. ஆனால் வேற ரூட்ல இருந்து வரா பாருங்க. அவ டியூஷனை கட் பண்ணிட்டு வேற யாரையும் சந்திக்க போயிருக்கா போல இருக்கு. ஒரு நிமிஷம், அதை ரீவைண்ட் பண்ணுங்க. சார் அங்க பாருங்க, அவ டென்ஷனா இருக்கா. மாண்டே சாக்ல இருந்து முரார் நகர், அங்கதான் நிக்கிதா வீடு இருக்கு. மொத்த ஏரியாவை ஸ்கேன் பண்ணு. இந்த பொண்ணு மாண்டே சாக்கை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, எங்க போனா, இதையெல்லாம் விசாரிச்சா எல்லாத்துக்குமான பதில் அங்க இருந்து கிடைச்சிடும். நிகிதா அப்தே கண்டிப்பா ஓடி போகல, அவ வீட்டுக்கு தான் திரும்ப வந்துகிட்டு இருக்கா. அப்ப கண்டிப்பா அவ வீட்டு விட்டு ஓடி போகல. நிகிதா கடைசியா எந்த சாலையில நடந்து போறத அவங்க பார்த்தாங்களோ, காவல்துறை அந்த மொத்த ரோடையுமே அலர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தேடுதல் வேட்டையில அதிர்ச்சிகரமான ஒரு ரிப்போர்ட் வரப்போகுது. காவல்துறை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புரியாத புதிராவே இருந்துச்சு. சம்பவம் நடந்த அன்னைக்கு எந்த சாலையில நிக்கிதா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாலோ அதே சாலையில பக்கத்துல ஒரு சின்ன காடும் இருந்துச்சு. நிக்கிதா காவல்துறைக்கு இந்த காட்டுல தான் கிடைக்க போறா. ஏய் மாணி 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 மாணி, ஒரு நிமிஷம் நிறுத்துப்பா, நிறுத்து. இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? சார் பார்த்த வரைக்கும் அப்படி தான் தோணுது சார். சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு பிரதிமா சொன்னது கரெக்ட் தான் சார். இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப்டாக இருந்திருக்கா. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு மலைப்பகுதிக்கு போய் சூசைட் பண்ணிக்கிட்டாளா? என்னோட அக்கா, என் அக்கா எதுக்காக சூசைட் பண்ணணும்? அதுவும் எதுக்காக? சத்தியமா சொல்றேன், என் அக்கா தற்கொலை பண்ணிருக்கவே மாட்டா. இன்னும் அதை பத்தி எதுவுமே தெரியலப்பா. நிக்கிதாவோட பாடி அங்க இருக்க மரத்துல தொங்கிட்டு இருந்துச்சு, அதை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். பொண்ணோட கழுத்து எலும்பு முறிஞ்சிருக்கு, மரத்துல தொங்குனதுனால. தூக்கு போட்டுக்கிட்டுதாலையா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ தானாவே? இல்ல நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, மூச்சடைப்பால தான் அந்த பொண்ணோட உயிர் போயிருக்கு. கழுத்துல இந்த கயிறை போட்டு இறுக்கியிருக்காங்க. இதே கயிறால தான்